கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். செம்ம ரெஸ்ஸாக இருக்கும். உள்ளவே நுழைய முடியாது. இப்போ தான் வந்திருக்கோம். மணி 6:30 மணி. முன்னாடி நுழைவு வாயில் பாருங்கள். செம செம செம. பூந்தமல்லியில் இருக்குது. பெரிய கோயில், ரொம்ப விசேஷமான கோயில். வாரம் வாரம் இப்படியே தான் இருக்கும் கூட்டம். இந்த புரட்டாசி மாதம் வாரம் வாரம் இப்படியே தான் இருக்கும் கூட்டம். பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே இருக்குது இந்த கோயில். மெயின் ரோடு இப்படி போனால் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். செம்ம கூட்டம். நல்லா இருக்கும். நுழைவு வாயில் உள்ளே போய் எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் எடுக்கலாம். அந்த சிலந்தியே தன்னுடைய எச்சிலில் இருந்து ஒரு வளையம் கட்டி அந்த வலைக்குள்ள வாழ்ந்து கொண்டு அன்னதானம் கொடுப்பாங்க. உள்ள நுழைவு வாயிலே உள்ள வந்துட்டோம். அப்படியே சுற்றி அப்படியே வரணும் பாருங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு சுண்டல் நிறைய பிரசாதம் அங்கங்கே நின்று அந்த லாஸ்ட்டு வாலியில் கூட்டம் கம்மியாக இருக்குது. பெரிய அரச மரம் பாருங்க. ஆலமரம் அரசு பின்னி சிறப்பு வாய்ந்த ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் அப்படியே பின்னிட்டு பாருங்க. ரொம்ப ஃபேமஸ். அந்த லைன் அந்த லாஸ்ட்டு போனோம். அந்த கோயில் பின்னாடி வந்து அப்படி லைனு அங்கே ஒரு கட்டியிருக்காங்க. கட்டியே இருக்காங்க. லைனுக்கு வந்துட்டோம். மல்லிகைப்பூ செடி பாருங்கள். ஃபுல்லாக மல்லிகைப்பூ அழகாக மூக்கிட்டு சூப்பராக இருக்கு. பூரா மல்லிகை செடியாக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்கு. அப்படியே தலை எனக்கு பாருல நல்லா. லைனில் போயிட்டுருக்கோம். சுண்டல் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க. நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சரி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நுழைய போகிறோம். செல் அலோடு கிடையாது. மெயின் டோர் உள்ள செல் அலோடு கிடையாது. சாமி இந்த சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டோம். கூட்டம் வந்து செம்ம கூட்டம் இருந்தாலும் நல்ல தரிசனம். வெளியில் வந்துட்டோம். அடுத்த சாமி தரிசனம் பண்ணி வைக்கிறோம். பிரசாதம் கொடுப்பாங்க பாருங்க. காசு போட்டு வாங்கின எல்லா பிரசாதம் இருக்கும். வெளியில் அந்த பக்கம் எல்லாமே சும்மா தருவாங்க. இங்கே காசு. சாப்பாடு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு லைனில் நிற்கிறோம். புஷ்பவல்லி அம்மாவை தரிசனம் எவ்வளோ கூட்டம் இல்லை. பெருமாளை தரிசனம் பண்ண லைன் பாருங்க. எவ்வளோ லைன். பரவாயில்ல, நாங்கள் வந்து லைன் போட்டுறேன். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். கோவில
வருஷாவே வரியா இதெல்லாம் கணக்கு வேணா காலுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் சொல்லியா பாருங்க கூட்டம் சமாளிக்க முடியல லீலா போய் வாங்கிட்டு வரா பாருங்க என்னால் வாங்க முடியல வாங்கி உட்காந்துட்டேன் நான் சக்கரை பொங்கலும் லெமன் சாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ ரெண்டாவது புளி சாதமும் லெமன் சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு அங்கே வர கூட்டத்தை அங்கே எல்லா இடமும் கொடுக்குறாங்க கூட்டம் நெரிசல் அங்கே பாருங்க அங்கே ஒரு இடம் கொடுக்குறாங்க அங்கே கொடுக்குறாங்க நிறைய இடத்துல கொடுக்குறாங்க லீலா நீங்கள் இங்கே உட்காருங்கக்கா நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போய் வாங்கிட்டு வர போயிருக்கேன் பாருங்க பிரசாதம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கு வாங்க சாப்பிட்லாம் பெருமாள் கோயிலில் இந்த வாரத்தோடு முடியுது 4வது வாரம் 5வது வாரம் வந்து மாதம் பிறந்துருது வாங்க போயிருக்கா 2 தடவை வாங்கிட்டு வந்துட்டான் 3வது தடவை வாங்க போயிருக்கா வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குது பெருமாள் சாதம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வீட்டில் என்ன சாப்பிட்டாலும் இந்த பிரசாதம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் புரட்டாசி மாதம் நான் விரதம் இருக்கேன் வருஷமே கவிச்சு சாப்பிட மாட்டோம் புரட்டாசி முதல் வாரமே சாமி கும்பிட்டோம் அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கவங்களாம் வெளியே போய் சாப்பிட்டுட்டாங்க நான் சாப்பிடவே மாட்டேன் எங்கேயும் போய் தண்ணி கூட குடிக்கல பெருமாள் ஆசீர்வாதத்தில் இன்னும் 1 வாரம் அந்த ஞாபகமே வரல சூப்பராக இருக்குன்னு சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உடனுக்குடன் வரும் இன்றைக்கி பெருமாளுடைய தரிசனம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் பெருமாளுடைய தரிசனம் பிரசாதம் 3வது முறை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டா போய் 3வது முறை சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படி பாருங்க